மீன் சாப்பிட பெரியவர் முதல் சிறியவர் வரை சிலருக்கு விருப்பம் அதிகம். மீன் ஆரோக்கியமான உணவு என மருத்துவர்களும் பரிந்துரைக்கின்றனர். ஆனால் சில சமயம் மீன் சாப்பிடும் பொழுது அதன் முள் தற்செயலாக சிக்கிக்கொள்வது பெரும் பிரச்சனையாகி விடுகிறது. சிலருக்கு சுவாசிப்பதில் கூட சிரமம் ஏற்படும். மீன் முள் தொண்டையில் மாட்டிக்கொள்வது சாதாரண பிரச்சனைதான். ஆனால் என்ன செய்கிறார்கள்? முள்ளை எடுக்க முயற்சித்து அல்லது உள்ளே தள்ளுவதால் பிரச்சனை உருவாகிறது. மீன் சாப்பிடுவதற்கு முன்பு எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தற்செயலாக தொண்டையில் சிக்கிக்கொண்டால் அதை எப்படி வெளியேற்றுவது என பார்ப்போம். மீன்முள் சிக்கிய பிறகு ஏற்படும் அறிகுறிகள்: கழுத்தில் சுருக்கின்ற வலி, இருமல், உணவை விழுங்க முடியாது, இருமலில் இரத்தம் வருதல், தொண்டையில் ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டிருப்பது போன்ற உணர்வு. சிலருக்கு தொண்டையில் அரிப்பு, வலி ஆகியவை மீன்முள் சிக்கிய பிறகு ஏற்படும் அறிகுறிகளாகும். மீன்முள்ளை எடுக்கும் வழிகள் பற்றி பார்ப்போம். சூடான சாதத்தை உருட்டி முழுங்கினால் சோறு தொண்டையில் இறங்கும்போது மீன் முள்ளையும் வயிற்றுக்குள் தள்ளிவிடும். ஒரு டம்ளர் தண்ணீரில் உப்பு போட்டு குடிக்க முள் உள்ளே சென்றுவிடும். சோடா குடிக்கலாம். அதிலுள்ள வாயு தொண்டையில் சிக்கிய முள்ளுக்கு அழுத்தத்தை கொடுத்து வெளியேற்றிவிடும். வெதுவெதுப்பான உப்பு கலந்த தண்ணீரில் வாய் கொப்பளிக்கலாம். வாழைப்பழத்தை கடித்து வாயில் வைக்க வாயில் உமிழ்நீர் சுரக்கும். அப்படியே உமிழ்நீருடன் விழுங்க தொண்டையில் சிக்கிக்கொண்ட மீன் முள்ளையும் வயிற்றுக்குள் தள்ளிவிடும். 2 ஸ்பூன் வினிகரை 1 டம்ளர் தண்ணீரில் கலந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து குடிக்க வினிகரில் உள்ள அமிலத்தன்மை தொண்டையில் சிக்கிய மீனை உடைத்து வயிற்றுக்குள் தள்ளிவிடும். கெட்டியான மில்க் ஷேக் அல்லது ஸ்மூத்தி குடிக்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கை சாப்பிடலாம். ரொட்டியை தண்ணீரில் ஊற வைத்து விழுங்க அதனுடன் மீன் முள்ளும் சேர்ந்து வயிற்றுக்குள் சென்றுவிடும். சில சமயம் மீன் முள் மாட்டிக்கொண்டால் இயற்கையாகவே இருமல் வரும். சிலருக்கு இரும்பும்போது சிக்கியுள்ள முள் தொண்டையிலிருந்து வெளியேறிவிடும். 1 ஸ்பூன் ஆலிவ் எண்ணெயை குடிக்கலாம். மீன்முள் தொண்டையில் இருக்கும்போது செய்யக்கூடாதவை: தொண்டையில் அழுத்தி பிடிப்பது, அழுத்துவது போல செய்யக்கூடாது. மீறினால் ஏதேனும் தவறு நடக்கலாம். அதிகம் இரும்பவும் கூடாது, அதுவும் சிக்கலை ஏற்படுத்தலாம். மீன்முள்ளை எடுக்க கம்பி, குச்சி, ஸ்பூன் எந்த ஒரு பொருளையும் தொண்டைக்குள் பயன்படுத்தக்கூடாது. தவறினால் தொண்டைக்குள் சென்றுவிடும். முள் மாட்டுவதை எப்படி தவிர்ப்பது? மீனை சோறுடன் கலந்து சாப்பிடாமல் தனியாக சாப்பிடலாம். மீன் குழம்பு வைக்கும்போது அதிக நேரம் சமைத்தால் சதை தனியாகவும் முள் தனியாகவும் போய்விடும். இது தெரியாமல் சாப்பிடும் பொழுது மீன் முள் குத்த வாய்ப்பு அதிகம். மீன் முள் சிக்கலை குறைக்க சிறு குழந்தைகள், பெரியவர்கள், பற்கள் இல்லாதவர்கள், தசைகள் தேய்மானம் கொண்ட நோயாளிகள், பெருமூளை வாதம் உள்ள நோயாளிகள் முள்ளில்லாத மீன்களை கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவர்களின் தொண்டையில் மீன் முள் சிக்கிக்கொள்ளும் அபாயம் அதிகம். மேலும் ஒரே நேரத்தில் மிக விரைவாகவும் பெரிய துண்டுகளாகவும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பெரும்பாலும் வீட்டிலேயே மீன் முள்ளை அகற்றிவிட முடியும். அகற்ற முடியாவிட்டால் சுவாசிப்பதில் சிரமம், அதிக இரத்தப்போக்கு, கடுமையான வலி ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகவும். தொடர்ந்து ஆதரவு தரும் தங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வாழ்க நலமுடன்.